பார்த்தீங்கன்னா நான் மித்தாலி ராஜ் இங்கிலீஷ் ப்ராஜெக்ட் நான் செஞ்சுருக்கேன். இங்கிலீஷ் மித்தாலி ராஜை பற்றி எழுதணும். நான் வந்து ஒரு 3 பாயிண்ட்ஸ்னால் எழுதுவேன். நான் வந்து நிறையா எழுதுனா சார்ட் வேணும். இப்போதைக்கு சார்ட் வந்து இல்லை, வெளில போயிட்டு வந்தனால அவசரத்தில் எழுதுனது. இது வந்து சார்ட் இல்லாமல் நான் பேப்பரில் எழுதுனால 3 பாயிண்ட்ஸ் எழுதியிருக்கேன். இது வந்து என் புக்கை பிரிண்ட் அவுட் எடுத்தேன். இப்போ இது வட்டினா பிரிண்ட் அவுட் எடுக்கணுன்றது ஒரு பேஜ் ஃபுல்லாக பிரிண்ட் அவுட் ஆகும் போது இந்த கிரிக்கெட்னு ஒரு சிம்பிள் கிடச்சிட்டு இந்த கிரிக்கெட் சிம்பிளை அப்படியே ஒட்டிட்டேன். பாதி இது வந்து நான் எடுத்து ஒட்டினேன், பாதி வந்து இந்த நோட்ஸ் மாதிரி மேம் எடுத்து பார்த்து சைன் போடுறதுக்கு மாதிரி. இந்த மாதிரி அவங்க வந்து உமன் கிரிக்கெட் பிளேயர். உங்களுக்கு யாராச்சும் உங்களை பற்றி தெரியும்னா வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது பார்த்தீங்கன்னா பிவி சிந்து, உஷா ராணி வந்து எங்கள் புக்கில் இருக்குது. எங்கள் புக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து எங்கள் இங்கிலீஷ் புக்கு. எங்கள் இங்கிலீஷ் புக்கில் உஷா ராணி வந்து நான் எடுத்து காட்டுறேன். இங்கே வாங்க. இதெல்லாம் வந்து இதெல்லாம் நான் இப்போ காமிச்சது. இதெல்லாம் உஷா ராணி. எனக்கு பிடிச்ச கபடி எனக்கு பிடிச்ச லேடி இவங்கன்னா பிவி சிந்து. இவங்க வந்து பேட்மிட்டனில் ஃபஸ்ட்டு. இவங்கன்னா பிவி சிந்து பார்த்துக்குங்க. அடுத்து வந்து இது பார்த்தீங்கன்னா இதுனா வந்து இதுனா என் புக்கு. என் புக்கில் நான் வந்து இவெல்லாம் குறிச்சிருக்கேன். நான் வந்து என் புக்கை ரீட் பண்ணுறேன்டா. இந்த புக்கில் வந்து எங்களுக்கு பிடிச்ச ஸ்டோரி தான் ஒன்று. நான் உங்களுக்கு ஒன்று காட்ட போகிறேன். இதுனா என் புக்கில் வந்து இருந்துச்சு. ரயில்வே எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராஜெக்ட் பண்ணணுன்னா கீழே ப்ராஜெக்ட்னு டேக் பண்ணுங்கள், பண்ணி காமிக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். டாட்டா.